நீ ஏன்டா அந்த பாட்டு பாடினா எனக்கு அந்த பாட்டு பாடியிருக்காட்டி நான் எமோஷனலாக இருக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டேன் ஆக்சுவலாக. நான் இப்படி ஒரு படத்தில், ஓ மை காட், நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டாங்க இப்படி நான் ஒரு படத்தில் நடிக்கணும்ன்ட்டு. சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னடா இது, சின்ன வயசுலேருந்து எனக்கு இது ஒரு கனவு, ஒரு ட்ரீம். நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக நம்பல, ஒரு பயம் வேண்டாம். லண்டனில் பிறந்த நான், அங்கேருந்து எப்படா நீ இங்கே சென்னையில் சினிமாவில் நடிக்க போகிற, இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ஆக்சுவலாக வாய்ப்பு இல்லை. ஸோ அதை தாண்டி நீ எப்படிடா நீ உள்ளுக்குள்ளே பூர போகிறேன்ட்டு நிறையா கேள்வியில் இருந்தது நிறைய பேருக்கு. அப்போ தான் நான் ஓகே சின்ன தமிழான்ட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி சின்ன தமிழான்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி, சரி ஓகே இப்படி சான்ஸ் வந்து கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஏதாவது ஒன்று செய்து இன்ஸ்டா, டிக்டாக், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஏதாவது ப்ரூவ் பண்ணுவோம்ண்டு ஸ்டார்ட் பண்ணினேன் நான். அதில் வந்து எனக்கு கென் வந்து ஒரு மெசேஜ் போட்டு, ப்ரோ நீங்கள் சென்னைக்கு வரும்போது நாங்கள் மீட் பண்ணலான்ட்டு சொல்லிவிட்டு எனக்கு இந்த ஒரு படம் ஒன்று இருக்குது, நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீ இன்ஸ்டாகிராமில் நீ என்ன பண்ணுறியோ அதை நீ இங்கே பண்ணு என்று சொல்லி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தவர். அந்த நேரத்தில் வந்து ஓகே பார்ப்போம் நடக்குதான்ட்டு பார்ப்போம்ட்டு தான் இந்த மைண்ட் செட் இருந்தது. கென்னை எனக்கு அப்போ புதுசு, இந்த இண்டஸ்ட்ரியே எனக்கு புதுசு. ஆனால் ஒவ்வொரு மாதமும் எனக்கு வந்து அவன் கோல் அடித்து சொல்லுவான், நான் இந்த ஆஃபீஸுக்கு போகிறேன்டா, இவங்க இது பண்ணிட்டாங்க, இது என்ன ஆஃபீஸாக போவேன். ஆக்சுவலாக நான் அப்போ யோசிப்பேன், என்ன இவனே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எங்களை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க நான் யோசிப்பேன். ஆனால் எனக்கு ஒரு நாள் ஃபோன் அடிச்சு சொன்னால், ஆகஸ்ட் 25 நீ வந்து சென்னைக்கு வரப்போகிற, வந்து இந்த படத்தில் நீ நடிக்க போகிறேன்னு சொல்லி நான் போனேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரு ஆறேன் ஒரு ரூமுக்குள்ள, ஒரு குட்டி ரூம், இந்த சைஸ் தான் இருக்கும். ரூமுக்குள்ள வந்து ஒரு 10 பேர் படுத்துருக்குறாங்க. எங்கள் அப்பா சொன்னார், நீ போய் அங்கே ஏமாற போகிற, என்ன ஆனால் பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் இல்லை எனக்கு கென் மேல் நம்பிக்கை இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே போன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஐயோ அடுத்த 7 மாதம் இப்படி தான் இருக்க போது என் லைஃப்னு நினச்சேன். ஆனால் ஆக்சுவலி அப்படி நினச்சிருக்கக்கூடாது. நான் அங்கே படுத்திருந்த முழு கேங் வந்து கென்னன் கேங் தான். ஸோ அவங்க தான் இப்போ இந்த படம் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அது இப்போ சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலாக பெருமையாக இருக்குது. ஏன்னா சக்ஸஸுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை. எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட ஆர்ட்டுக்கு ஹார்ட் இருந்தால், பேஷன் அது இருந்தால் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஐயோ என்னடா அம்மா சாரி, ஏதோ ஒரு ஃப்ளோவில் நான் பேசுகிற மன்னிச்சிருங்க. பட் கென்னுக்கு நன்றி. கென்னன் கேங்காக என்னையும் அதில் சேர்த்துக்கிட்டான். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஓவராக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. மற்றது சுராஜ் சார், தேங்க்யூ உங்களோட கைண்ட் வேர்ட்ஸ், சப்போர்ட்டுக்கு. ஷூட்டுக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்கிட்ட நான் பேசினது, எனக்கு அட்வைஸ், சினிமா பற்றி தந்த அட்வைஸ் எல்லாம் நன்றி. நளினி மேம், நான் வந்து எங்கள் அம்மாவோட சாப்பாடு மிஸ் பண்ணுறேன்ட்டு நான் சொன்னேன். ஸோ அதுக்கு எனக்கு இடியப்பம், சோதி, எங்கள் நாட்டு சாப்பாடு எல்லாம் எனக்கு எங்கேயோ இருந்த ஒரு பேக்கரியிலேருந்து வாங்கி கொடுத்து எனக்கு சாப்பாடு கொடுத்தா நன்றி. கிரேஸ் அண்ட் டி கருணாஸ் அங்கிளுக்கு நன்றி. ஏன்னா 7-8 மாதமாக அவங்க வீட்டில் தான் நான் இருக்கிறேன். ஸோ சாரி கிரேஸ் ஆண்டி, நான் இனிமேல் ஒவ்வொரு நாளும் நான் எந்திரிச்சு குளிப்பேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் எனக்கு சாப்பாடு போட்டு அதெல்லாம் பண்ணுறது வந்து தேங்க்ஸ், நன்றி. வேறு விக்கேண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து என்னைய ஐயோ இல்லை வேண்டாம். விக்கேண்ணா, நீங்கள் வந்து ஃப்ரேமில் நீ அழகாக இருக்கிற, உனக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குதுன்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்க. ஸோ டெக்னீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்மையாக. தேவதர்ஷினி மேம், தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்கும், இங்கே வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் பேர் வந்து சின்ன. அடுத்த தேங்க்ஸ் மீட் இல்லாட்டி சக்ஸஸ் மீட்டில் உங்களை நான் கண்டிப்பாக கன்ஃபார்மாக நான் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். ஸோ யூத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமுமே இந்த மாதிரி தான் யோசிச்சு பார்த்து முடியறதுக்குள்ளே நடந்துடும். என்ன சைன் பண்ணதாகட்டும், படம் ஷூட் பண்ணதாகட்டும், படத்தை முடிச்சதாகட்டும், இப்போ அப்படியே ரிலீஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சு பார்க்கறதுக்குள்ளே நடந்ததுனால தான் இந்த படமும் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு யோசிக்க நிறைய டைம் கொடுத்தோம்னா அந்த டிசிஷன் அப்படியே நம்ம எடுப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ தைரியமாக நிறைய விஷயங்கள் நான் முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் இந்த வேகமாக நடந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே நான் தேங்க்ஸில் விட்ட சில பேர்களை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு காலையில் கென் சொன்ன ஒரு விஷயம் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கதை கேட்டுட்டு டீ கடைக்கு போனோம்,
கருப்பையா நட்டு அக்கௌண்ட்ல 50 ரூபாய் கூட இல்லை, ஒரு ஃப்ரெண்டுக்கு ஸ்கேன் அனுப்பிச்சு ஒரு 50 ருபீஸ் அனுப்பிச்சிடுறா அப்படின்னு சொன்னாரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு வரலாம். பட் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்தேன். அதாவது என்னன்னா கஷ்டமான சுச்சுவேஷன் நான் சொல்ல மாட்டேன். என்ன தேவையோ அந்த தேவைக்கு மட்டும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு அம்மா ஒரு 1K அனுப்புங்க, அம்மா ஒரு 2K அனுப்புங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ஸ்ட்ரகிளிங்கான அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த ஒரு ஆள் தான் நான். அங்க இருந்து கென் என்ன நம்பி வந்துட்டான். நான் என்ன நம்பிட்டேன். ஒரு டேரக்டர் ஒரு ப்ரொடியூசரை நம்புறது ஒரு ப்ராசஸ்னா, ஒரு ப்ரொடியூசர் இப்போ ஒரு கதையை வெளில கொண்டு போறான், இந்த கதையை நம்பி படம் கொடுங்க, இந்த கதை கண்டிப்பா ஓடும் அப்படின்னு சொல்லி பல ஃபினான்சியல்ஸை ஏறி இறங்கியிருக்கும். அந்த விதத்தில் நான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ண மாலியன் மாண்வி பிரபா பிரேம்குமார் சார், மேம் அண்ட் சார் 2 பேருக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அங்கிருந்து அடுத்தடுத்து எனக்கு இதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண என்னோட கிரெடிட் ப்ரொடியூசர் விஜய் எம்பி. அண்ட் அடுத்து எனக்கு மயிலாடுதுறையில இருந்து அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரகதி செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருமே எனக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில பல டைம்ல பெரிய சப்போர்ட் ஒன்று பண்ணியிருந்திருக்காரு எனக்கு. ஸோ இது எல்லாமே இவங்களோட சப்போர்ட்டால நடந்த ஒரு விஷயம் தான் இந்த படம். ஸோ இதுக்கு அடுத்து நான் தேங்க்ஸ் அப்படிங்கிறத சொல்லணும்னா, படம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம், இதை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையுமே நம்ம சேர்க்கணும், என்ன மாதிரி பிசினஸ் பண்ண போறோம், எல்லாமே சினிமாவுக்கு ரொம்ப புதுசாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சப்ப இந்த படம் நெட்ஃபிளிக்ஸுக்கு போனால் கரெக்டாக இருக்கும், கண்டிப்பாக அவங்க இந்த படம் மேலே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்கன்னு சொல்லி எடுத்துட்டு போன சுஷாந்த் சார் அண்ட் ஃபைப்ரைட்டோட சித்தார்த் ராவ் 2 பேருக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் அடுத்து இந்த படத்தை பார்த்த மொமெண்ட்ல இருந்து 3 வாட்டி இந்த படம் பார்த்து 3 வாட்டியுமே படம் பார்த்து அழுது இந்த படம் பெருசா பண்ணணும்னு கடைசி வரைக்கும் எனக்கு நம்பிக்கை கொடுத்து, நீ உழைச்சிருக்க தம்பி, உழைப்புக்கு இந்த படம் கண்டிப்பா பெருசா ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி கூட இருந்து எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தா, தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தா ராசி சிதம்பரம் சார், அவருக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஸ்டார்டிங்ல நான் இந்த படத்தை நம்புறதுக்கு முன்னாடியே இந்த படம் ரொம்ப பெரிய படமா வரும்னு நம்பின விஜய் டிவியை சார்ந்த பாலா சார், பிரதீப் மில்ரா சார் அண்ட் சபரி சார் 3 பேருக்குமே நன்றி. அவங்க கூட நான் சேட்டலைட் அசோசியேட் பண்ணிருக்கிறதுல வெரி ஹாப்பி. அண்ட் இதை தாண்டி திங்க் மியூசிக் சந்தோஷ் சார், அவரும் அவர் டீமும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஷோ பார்த்தாங்க எங்களுக்காக. அந்த ஷோல அவங்க எங்கெல்லாம் சிரிச்சாங்களோ, என்னெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்களோ, அது அப்படியே தியேட்டர்ல நடந்துச்சு. அது மிகப்பெரிய மாரல் சப்போர்ட் அந்த டைம்ல கென்னுக்கும் எனக்கும் அப்படிங்கிறத டெஃபினட்டா அந்த இடத்துல சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி சொல்ல போனால் எனக்கு இண்டஸ்ட்ரியில வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நிறைய இருக்கு, அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி அது இருக்கு. அப்படிதான் துல்கர் சல்மான் சாரோட படம் ஐஎம் கேம்னு சொல்லிட்டு ஒரு படம் சென்னையில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு படத்தோட ரைட்டர், ஸோ அவரை பார்க்கறதுக்காக நான் போனப்ப அங்கே நம்ம படத்தோட ட்ரெய்லர் போட்டு காட்டி மறுநாளே அவங்க டீம் வந்து ஃபுல்லாக எல்லாருமே பார்த்து கேரளா ரிலீஸ் பெரிய லெவலில் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ டு வே ஃபார் டீம் அண்ட் தேவதேவன் ஃபார் ஆல் த சப்போர்ட் தே ஹவ் கிவன் மீ. அண்ட் அங்கேருந்து கர்நாடகா ரிலீஸ் பண்ணி கொடுத்த ஏவி வெங்கடேஷ் சார், என் கிளாஸ்மேட்டோட அப்பா. ஆனால் அவருக்குமே தெரியாது என் கிளாஸ்மேட் அப்பா அவர் அப்படிங்கிறது, அந்த விஷயமா அவருக்கு தெரியாது, அவர் கூட தான் நான் படிச்சுன்னு தெரியாது. இந்த படமாக எடுத்துகிட்டு போகிறப்ப வி போத் டிஸ்கவர் தட் வி வர் கனெக்டட் பிஃபோர் இட் செல்ஃப். ஸோ கர்நாடகாவும் ஒரு பெரிய ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இதை தாண்டி பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக தெலுங்குலையும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப நல்லா நம்பணும். அங்கே நமக்கு என்ன பெரிய நேம் வேணுமா, என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சப்ப இந்த படத்துல தெலுங்குல நாங்க யாரும் தெரியாது, கம்பெனியா தெரியாது, இதே மாதிரி படத்துல நடிச்சவங்களும் யாரும் அப்படின்னு தெரியாது. ஸோ அப்போ அந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் ஆடியன்ஸ்ல தெலுங்குல பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப சந்தீப் அண்ட் வினித்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை பார்த்தேன். என் வயசுல சிமிலரா ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சு தெலுங்குல நிறைய படங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்த 2 பேர் அவங்க படம் பார்த்து உள்ள வந்தாங்க. வந்து அவங்க ஒரு டேரக்டர்ஸா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டு ஒரு ஒரிஜினல் தெலுங்கு படத்துக்கு என்ன எஃபர்ட் போடணுமோ அது எல்லாத்தையுமே போட்டு தெலுங்குல சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி அங்கேயுமே படம் ஒரு பெரிய நம்பர் பண்ணிட்டு இருக்கு. அதுக்குமே ஐம் வெரி ஹாப்பி. ஸோ அந்த படத்தில் நடித்த சுராஜ் சாரை வந்து நான் ரொம்ப நாளாக ஒரு க்ளோஸ் டு மலையாளம் ஃபிலிம்ஸ் பார்க்குற ஒரு சில ஆட்களில் ரொம்ப லாங் பேக்லேருந்தே நான் இருக்கேன். இங்கே ஃபோரமில் படம் ரிலீஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துருவேன். ஸோ அப்படி பல படங்களில் நான் பார்த்த சுராஜ் சார், அவரை எப்படி இதுக்குள்ளே கூட்டு வந்தவங்க கதையை சாரும் நிறையா சொல்லிட்டாரு, நானும் நிறையா சொல்லிட்டேன். பட் எனக்கு சுராஜ் சாரை பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அட்மிரேஷன் இருந்துச்சு. ஏன்னா நான் சொல்லிட்டே இருப்பேன், டொவினோ வந்துட்டு தீவண்டின்னு ஒரு படம் பண்ணுறாரு, அதில் டொவினோக்கு மாமனாராக நடிக்கிறாரு, அடுத்த படத்துலேயே சௌபினுக்கு அப்பாவும் நடிக்கிறாரு, அடுத்து ஹீரோவாகவும் பண்ணுறாரு, எப்படி ஒரு மனுஷனால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி நான் நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன். அப்படிப்பட்ட சுராஜ் சாரை க்ளோஸ் பைல பார்க்கறது இட் வாஸ் வெரி ஹாப்பி. இப்போ சுராஜ் சாரா இல்லாமல் இஸ் மை படி ஆஃப்டர் ஹைதராபாத். தேங்க்யூ ஸோ மச் சார், இட் வாஸ் கிரேட் வாக்கிங் வித் யூ. அண்ட் தேவதர்ஷினி மேமும் அப்படிதான், என்ன கருப்பையா ஹாப்பியான்னு ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து மேம் கேட்டுகிட்டே இருக்காங்க. வெரி ஹாப்பி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் இன் டு திஸ் ஃபிலிம். அண்ட் நளினி மேம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட பிளெஸிங்ஸும் என்னைக்கா இருந்தாலுமே எங்களுக்கு ரொம்ப தேவை. அண்ட் அபவுட் ஹீரோயின்ஸ் ஐ ஹவ் செட் 3 பேருமே எனக்கு சிஸ்டர்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் இந்த படத்தில் எனக்கு இந்த மாதிரி எனக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்து 3 பேரும் ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீனாட்சி, அனிஷ்மா அண்ட் பிரியான்ஷி. அண்ட் அங்கேருந்து ஆரம்பிச்சு கேரன், சோனி, மணியன் கேங்குங்கிறத மணி, முகேஷ் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்க கூட ஒர்க் பண்ணது. அண்ட் தாஜ், ஸோ ஹாப்பி சீயிங் ஆன் யூ ஸ்க்ரீன். அந்த இடத்துல என்னோட டெக்னிக்கல் டீம் பற்றியுமே நான் போன ஈவெண்ட்டில் பேசிட்டேன். டிஓபி விக்கி, ஆர்ட் டைரக்டர் ராமு சார், எடிட்டர் நேஷ், அண்ட் காஸ்டியூம் பண்ண காவியா, அண்ட் போஸ்டர் டிசைன்ஸில் கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் கபிலன். எல்லாருக்குமே என்னோட பெரிய தேங்க்ஸ். ஸோ இப்போ அதை தாண்டி இப்போ இது ஏன் சக்ஸஸ் மீட்டாக இல்லாமல் தேங்க்ஸ் மீட்டாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி நிறையா வச்சாங்க. நான் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், சக்ஸஸ்ங்கிறது டெம்பரவரி தான், படத்துக்கு படம் மாறும். ஆனால் நான் எந்த படம் பண்ணாலும் எல்லாருக்குமே நன்றியோடு இருக்கிறதுங்கிறது என்றைக்குமே மாற போகிறது இல்லை. ஸோ அதுக்காக தான் தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக வைக்கணும் அப்படிங்கிறத யோசித்தேன். ஸோ இன்னைக்கு சக்ஸஸ் பெரிய நம்பர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுலாம் எல்லாருமே சொல்கிறாங்க. பட் இந்த மார்ச் 19 அப்படிங்கிற டேட்டை முடிவு பண்ணப்போ மார்ச்சுங்கிறதே ட்ரை மாதம், எந்த படம் வந்தாலும் ஓடாது, பெரிய படம் வந்தாலும் ஓடாது, நீ எப்படி அவ்வளோ தைரியமாக கொண்டு வர அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இன்னொரு பேன் வேர்ல்டு படம் ஒன்று அதே டேட் போட்டாங்க.
அதுக்கடுத்து இன்னொரு பேன் வேர்ல்டு படம் டேட்டு போட்டாங்க, அடுத்து தமிழ்லேயே ஒரு மிகப்பெரிய படம் டேட்டு போட்டாங்க. ஸோ 4 படமும் வருது, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப நான் கென்ட்ட பேசினேன். நம்மளோட டார்கெட்டுங்கிறது ஒரு 150 200 ஸ்க்ரீன். நம்ம ஒரு புது ப்ரொடக்ஷன், புது ஹீரோ ஒரு படம் பண்ணியிருக்கோம், நம்ம எதிர்பார்ப்பு இவ்வளோ தான். அந்த எதிர்பார்ப்பு என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அதை நம்பி நம்ம தேட்டருக்கு வரலான்னு கடைசி வரைக்கும் நானும் கென்னோ ஸ்ட்ராங்காக நின்னோம். ஏன்னா அந்த 4 நாள் லீவை நான் ஸ்ட்ராங்காக நம்பினேன். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை படத்துக்கு ஒரு டாக்கு கிரியேட் பண்ணிட்டா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை படம் ஓரளவுக்கு நல்லா போயிடும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். அந்த பிலீஃப் தான் எங்களுக்கு இந்த சக்ஸஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா நான் எங்களோட எதிர்பார்ப்பு இவ்வளோ தான் இருந்துச்சு, அது மீறி வந்தது எல்லாமே கடவுளோட பிளெஸிங்ஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த எதிர்பார்ப்பு எவ்வளோ மாடஸ்டாக இருக்கோ அது வரைக்கும் இன்னும் கென்னுக்கு பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்க்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்டார், இன்னும் எவ்வளோ உயரம் போகணும் கென் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அவர் இந்த உயரத்தை எதிர்பார்க்கல, அவர் எதிர்பார்க்காத வரைக்கும் பெரிய உயரம் போயிட்டே இருப்பார் கென் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அண்ட் கென் ஆஸ் அ பர்சன் இப்போ ஒரு சக்ஸஸ் இருக்கு, ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. இந்த பக்கம் திரும்பினா குழந்தைங்களாம் கென்னுங்கிறாங்க, அந்த பக்கம் திரும்பினா பொண்ணுங்கெல்லாம் கென்னுங்கிறாங்க. இதெல்லாம் மீறி கென் அப்படிங்கிற பையன் யாரு அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, பூஜை போட்ட அன்னைக்கு பயங்கர இமோஷனல் ஆகி அண்ணா அப்படின்னு சொல்லி கண்காலங்கி நின்று ஒரு பையனை பார்த்தேன். ஷூட்டிங் முடிகிற அன்னைக்கு அண்ணா நினச்ச மாதிரியே முடிச்சிட்டோண்ணா, நம்மளை யாருமே நம்பல, நம்ம தான் நம்ம நம்பணும் பண்ணிட்டோண்ணா அப்படின்னு சொல்லி கண்காலங்கி நின்று அதே பையனை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு எனக்கு பக்கத்தில் கென் பக்கத்தில் நிற்கிறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. நான் கீழே இருந்து படத்தை பார்த்து நான் அழுதுட்டு இருக்கேன், மேலே கென் படத்தை பார்த்து அழுதுட்டு இருக்கேன். கமலா முடிஞ்சு 2 பேரும் நேரில் போய் மீட் பண்ணுறோம். அன்னைக்கு வரைக்கும் அந்த கென் மாறல. ஸோ அவனோட பேசிக்கான ஆசை என்ன இருந்துச்சுன்னா, எஸ்பிஓவில் ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு 200 பேர் கை தட்ட மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் அவனோட ஏக்கம். அந்த 200 2000 மாறிச்சு, அந்த 2000 இன்னைக்கு 2 லட்சமா மாறி இருக்கு. அது நாளைக்கு 2 கோடியாவும் மாறணும், அதையும் நான் பார்க்கணும். அப்படிப்பட்ட நம்ம வீட்டு பையன் ரொம்ப கிரவுண்டடான, இமோஷனலான, ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு ஆளை தான் பார்க்குறேன். அதனால தான் இன்னைக்கு ஹீரோவா இருக்கேன் கென். ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ. நானே இவ்வளோ பேசுறேனே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க, நானும் வெளில இருந்து ஒரு கென்னோட ஃபேனா அட்மையர் பண்ணி தான் அந்த விஷயங்களை கூட இந்த ப்ராசஸ்ல இருந்துட்டு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அண்ட் பார்வதா ஆஸ் அ கம்பெனி எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எப்படி ஆரம்பிச்சோம், என்ன வயசு, இதெல்லாம் நிறையா பேசியாச்சு. பட் ஆஸ் அ கம்பெனி நான் இன்ஸ்டாகிராமில் போடுற போஸ்ட் ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே விஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு எப்பயுமே நமக்கு எல்லை இல்லாத ஒரே விஷயம் கற்பனை தான். இப்படி ஒரு படம் பண்ணணும், அப்படி ஒரு படம் பண்ணணும்னு நம்ம யோசிச்சு ஒரு டேரக்டராக நம்ம உள்ளே வரோம். பட் இந்த இண்டஸ்ட்ரி டேரக்டர்ஸை எந்த அளவுக்கு கரெக்டாக ட்ரீட் பண்ணுதுன்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆஸ் அ டெபியூ டேரக்டராக நான் ஒரு ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அம்மமுத்து சூர்யான்னு சொல்லி இப்போ படம் பண்ணுறாப்ல அவருமே நிறைய டெபியூ டேரக்டர்ஸாக ஒரு ப்ராசஸை கோ த்ரூ பண்ணியிருக்காரு. முதல்ல போனால் ஒரு டெபியூ டேரக்டருக்கு எதுக்கு பெரிய சம்பளம், இவ்வளவுதான் உங்களுக்கு சம்பளம், முதல் படம் பண்ணி ஹிட் அடிச்சிட்டுனா அடுத்த படத்துல நீ கோடியில் சம்பாதிக்க போறேங்கிறது ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வர ஒரு காமனான வார்த்தை. ஆனா எனக்கு எப்பயுமே கேள்வியா இருந்துச்சு என்னன்னா, அந்த முதல் படம் முடியறதுக்கு என்ன கால அவகாசம் யாருக்கும் தெரியாது. 6 மாசத்துல முடியுமா, 1 வருஷத்துல முடியுமா, 2 வருஷத்துல முடியுமா தெரியாது. அந்த 2 வருஷம் அந்த டேரக்டர் என்ன பண்ண போறான், அவன் லைஃப் ஏன் அவ்வளவு அன்சர்டனா இருக்கு. அப்ப எல்லா ப்ரொடியூசரும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எங்க இக்கட்டா மாட்டிக்கிட்டா சொல்லி நான் இருக்கேன் பாத்துக்கிறேன். ஏன் முதல்ல ஒரு டேரக்டர் இக்கட்டான சூழ்நிலை மாத்தணும் அப்படிங்கறத என்னோட கேள்வி. அவனை எவ்வளவு ஒரு நல்ல மைண்ட் ஸ்பேஸ்ல வச்சுக்கிறோம், அவ்வளவு நல்ல படம் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜில ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டேரக்டரை அவனோட விஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம சப்போர்ட் தான் பண்றோம் தவிர நம்ம டேரக்டர் தான் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி கிரவுண்டடா என்னைக்குமே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு கம்பெனியா தான் பார்வதா வரணும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அண்ட் சக்ஸஸ்க்கு அப்புறம் கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய நம்பர் பண்ணிடுச்சு, இது பண்ணிடுச்சு, கென்னுக்கு என்ன பிரைவேட் ஜெட் வாங்கி கொடுக்க போறீங்களா, ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்க போறீங்களா, கார் வாங்கி கொடுக்க போறீங்களான்னு இதெல்லாம் இன்னைக்கு சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் கேட்குறாங்க. ஆனால் கதை கேட்ட மொமெண்ட்டே இந்த படம் சக்ஸஸ்னு முடிவு பண்ணி கென்னுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். அது என்ன கிஃப்ட்னா ஸ்ட்ரீட் பாய் ஸ்டுடியோஸ். ஸோ இந்த கம்பெனியில் இந்த படம் இல்லை, எந்த படம் பண்ணாலும் டேரக்டரையும் ஒரு ப்ரொடியூசர் ஆக்கி அவங்களுக்கு படத்தில் ஒரு சதவீதம் கொடுத்து அவங்களையும் அந்த ப்ராஜெக்டை ஓன் பண்ண வச்சு வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியோட மோட்டோ. இதை தொடர்ந்து ரெகுலராக பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஒரு டேரக்டர் ஆக ட்ரை பண்ணி உள்ளே வந்தவன். ஒரு டேரக்டரோட கஷ்டம் புரியும், அவனோட வேலை புரியும், விஷன் அவனோடது, அதோட சப்போர்ட் போட்டு தான் ஒரு ப்ரொடியூசரோடது. என்னைக்கா இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசராக மட்டும் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் எந்த டேரக்டரும் லைஃபோட அன்சர்டனிட்டி இருக்கக்கூடாது. ஜெயிச்சா மட்டும் தான் உனக்கு லைஃப்ங்கிறது கிடையாது. இது ஜெயிக்கலனாலும் எல்லாருக்கும் இங்கே லைஃப்னு ஒன்று இருக்குது. அந்த லைஃபை பார்த்துக்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசராக நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் நிறைய அடுத்தடுத்த நல்ல படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷனாக இருக்குது. ஸோ அந்த விஷனை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் எப்படி பார்வதாக்கு கதை சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. scripts@parvatha.com. ஸோ உங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே மெயில் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் டீம் வச்சுருக்கோம். எல்லாரும் பண்ண யோசிக்கக்கூடிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய கதைகளை பண்ணணுங்கிறது தான் நமக்கு முதல் ஆர்வமாக இருக்குது. ஏன்னா கென்னுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க பல பேர் யோசிச்சாங்க. ஆனால் நான் யோசிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட நல்ல கதை என்னை விட்டு போயிட்டா யாராவது பண்ணிடுவாங்கிறது தான் என்னோட யோசனையாக இருந்துச்சு. அந்த யோசனைக்கு அவன் ஒரு இடம் எனக்கு அவகாசம் கொடுத்தான் அந்த இடத்துல. ஏன்னா நான் அவனுக்கு படம் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆள் கென்னுக்கு கால் பண்ணுறாரு. யாருன்னு சொல்ல விரும்பல. யார் அந்த பசங்க, அவங்களுக்கு எதுக்கு படம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸு அண்ணனுங்க படம் பண்ணிடுவாங்க அப்படின்னா கென்னு அந்த இடத்துல. பணம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. பணம்லாம் இல்லைனா ஆனால் எனக்காக ரெடி பண்ணி எப்படியாவது பண்ணிவிடுவாங்க. பணம் இல்லாத பசங்க பின்னாடி எதுக்கு போகிறேன், நான் வா பார்த்துக்கிறேன்னு சொல்லி எனக்கு சைன் பண்ணதுக்கு அப்புறம் கூப்பிட்டாங்க. அப்போ கென்னு சொன்னால் அண்ணனுங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்
அவங்களும் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க இந்த படம் நல்லபடியாக நடக்கும் முடியும் வரும்னா வந்துருச்சு, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புறேன். அண்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பப்ளிஷ் பண்றதுலையுமே எனக்கு உடன்பாடு இல்லை. முதல் வாட்டி போட்டப்பையும் சரி, ரெண்டாவது வாட்டி போட்டப்பையும் சரி, நம்ம ஏன் நம்பர்ஸ் சொல்லணும்? நம்ம நம்பர்ஸ் பின்னாடி ஓட வரலையே. நாளைக்கு ஒரு படம் இதே நம்பர் பண்ணுமா நமக்கு தெரியாது. ஆனா நல்ல படம் என்னைக்கு இருந்தாலுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கிறது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கு அந்த இடத்துல. அப்போ எனக்கு என் ஃப்ரெண்டு தேஜஸ் கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வந்து நீ ஒரு நம்பர் போட்ட அப்படின்னா நம்ம எதுவுமே இல்லாம வந்தோம், நம்ம ஐடியாவே இல்லாம ஒர்க் பண்ணோம், ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணோம், தியேட்டர் கொண்டு வந்துட்டு ஒரு நம்பர் பண்ணிருக்க. இதை வெளில இருந்து பார்க்கும்போது ஒரு 4 பேர் உன மாதிரி உள்ள வருவாங்கல்ல. இந்த மாதிரி சினிமா இன்னும் ஹெல்த்தியா தான் இருக்கு, நல்ல படம் எடுத்தா மக்கள் தியேட்டர்ல பார்க்க ரெடியா தான் இருக்காங்கிறத ஃபீல் பண்ணி ஒரு 4 பேர் உள்ள வருவாங்கல்ல. அதுக்காக நீ டெஃபினட்டா அதை பண்ணணும்னா அதுக்காக தான் அந்த நம்பர் போட்டோம். இந்த நம்பருங்கிறது வேரியபிள் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனா நல்ல படங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கணும், அது என் கம்பெனில இருந்து ரெகுலரா வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அண்ட் இன்னொரு விஷயமும், மார்க்கெட்டிங் நல்லா பண்ணீங்க, பிஆர் நல்லா பண்ணீங்க அப்படின்னா எல்லா படத்துக்கும் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணோம். ஆனா அந்த கண்டென்ட்டை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது தான் என்னோட பெரிய மார்க்கெட்டிங்கா நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம ஒரு வீடியோவை எல்லா இடத்துலையும் கொடுத்து ஒரே மாதிரி தான் போட சொல்றோம், பட் அந்த வீடியோ அவங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு போய் சேருது அப்படிங்கறது தான் நான் ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன். நிறைய பேருக்கு போய் சேர்ந்திருக்கு படம், இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, ஸ்கூல்லயும் விட்டுட்டாங்க, இன்னும் குழந்தைகளையும் கூட்டிட்டு போய் பாருங்க, எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமா இது இருக்கும் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா நம்புறேன்.